வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கண்டென்ட். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாரோட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஃபோன் கால் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். ஸோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் கட் பண்ணவும் முடியாது, பேசவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் தவிர்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த சமயம் உங்களோட ப்ரொஃபஸர்ஸ், உங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே வையலாம், எதுக்கு அடிக்கடி லெஃப்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அது கம்பெனி கால் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்க முடியும். அந்த செட்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஹோம் கொடுக்குறேன். செட்டிங்ஸில் போகிறேன். Settings, network, internet, Wi-Fi, mobile, data usage and hotspot on padding it. Connected devices, Bluetooth, network, internet, Wi-Fi, mobile, data usage and hotspot on padding it. நெட்வொர்க் மற்றும் யூசேஜஸ் இருக்குது. அதில் போனோம்னா network, internet, navigator, button, out of list. சிம் கார்டை செலக்ட் பண்ணணும். எந்த சிம் கார்டுன்னு சொல்லி கேட்கும். இப்போ பாருங்கள். Advanced data saver, hotspot, SI airplane mode, OFF, mobile network, JIO, இது இருக்கா மொபைல் நெட்வொர்க் ஜிஐஓனா ஜியோ தான் சொல்லுது. அப்படி அதை டபுள் டச் பண்ணேன். ஸோ டபுள் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இது நீங்கள் எப்படி இருக்குன்றத கவனமாக பார்க்கணும். இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது. வேறொரு மொபைலில் கொடுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, திருப்பி இதே செட்டிங்கை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் இல்லை. தெரியாமல் அவேர்னஸ் இல்லாமல் பண்ணதுனால நிறையா ஒரு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். Data warning, app data usage, data roaming, this SI data app data usage, data warning, LTE, use LTE services to improve voice and other communications, recommended, OFF, switch. இப்போ சொல்லிச்சு பார்த்தீங்களா? Preferred, LTE, use LTE services to improve voice and other communications, recommended, OFF, switch. இப்போ நான் ஆஃபில் வச்சுருக்கேன், OFF அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபோன் போட்டால் எனக்கு வராது, சுவிட்ச் ஆஃப் தான் வரும். இதே இது நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு இருந்ததை ஆன் வந்துடுச்சு. ஸோ இப்போ எனக்கு மொபைல் வரும். மொபைல் யார் கால் பண்ணாலும் ரிங் வரும், சுவிட்ச் ஆஃப்னு வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பயனளிக்கக்கூடிய ஒரு செட்டிங்காக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாலாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணி செட்டிங்கை செட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் இது முக்கியமாக தேவைப்படும். ஸோ தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணால் அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. வேறொரு கண்டென்ட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.